ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என் பையனுக்கு நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். இன்றைக்கி வந்துட்டு என் பையன் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு மில்லட் பாஸ்தா எடுத்துகிட்டு போனால் அது வந்து அவ்வளோக்கா நல்லா வரல. பிகாஸ் சரியாக குழஞ்சிருந்துச்சு. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு திருப்தியே இல்லை. இன்றைக்கி அவனுக்கு பிடிச்ச மாதிரி எதனா ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்துட்டு சடனாக வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு மினி பொடி நெய் இட்லி ரொம்பவே பிடிக்கும். அடிக்கடி ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு இது தான் கேட்டு வாங்கிட்டு போவான். ஓகே, அதையே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அதை தாங்க பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்துட்டு இந்த மினி இட்லி தட்டில் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக இட்லி வந்து ஊற்றி வச்சிடுறேன். ஊற்றுனதுக்கப்புறம் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் வந்து கடலை ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெங்காயம் வேணுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த இட்லி, அதுக்கப்புறம் வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி பொடி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிடுறேன். இறக்கும்போது வந்துட்டு 2 டீஸ்பூன் வந்துட்டு நெய் போட்டு திருப்பி ஃப்ளேம் வந்து ஹையாக வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா உங்கள் சூப்பரான மினி பொடி நெய் இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே எம்மியாக இருந்தது. அவனும் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் விரும்பி சாப்பிட்டான். அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.